திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் அவர் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் வெளியான குற்றச் செய்திகளை பட்டியலிட்டுள்ளார். அதில் தஞ்சாவூர் மங்களபுரம் பகுதியில் 21 வயது இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும், தேனியில் குண்டர் சட்டத்தில் சிறை சென்று வந்தவரை கொடிய ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் கொல்ல முயற்சித்த செய்தி வெளியானதை சுட்டிக்காட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசின் முதல்வரிடம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்தி எந்த பயனும் இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே மக்கள் பணியில் உள்ள காவலர்கள் அர்ப்பணிப்போடு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டுமென கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ள இபிஎஸ், திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பில்லை என கூறி நமக்கு நாமே பாதுகாப்பு என எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய அளவிலான மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வில் பெரும் மோசடி நடந்தது தொடர்பாக பீகாரில் 30க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசு நிறுவனங்களில் ஆசிரியர் பதவிகளை பெற விரும்புவோருக்கு சிடெட் எனப்படும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு ஆண்டுதோறும் தேசிய அளவில் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூலை 7ஆம் தேதி நடைபெற்றது. பீகார் மாநிலம் தர்பங்கா மாவட்டத்தில் உள்ள பல மையங்களில் நடந்த தேர்வில் ஆள்மாறாட்டம் போன்ற முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த புகாரில் பாட்னா, தர்பங்கா, கோபால் கஞ்ச், கயா, சரண், பெகுசராய் ஆகிய மாவட்டங்களில் 5 பெண்கள் உட்பட 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் ஒவ்வொரு மாணவரிடமும் 25,000 முதல் 50,000 ரூபாய் வரை வசூலித்ததாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. ஏதுமறியா இந்த இயல்பே அந்த பருவத்தின் அழகு. அதே நேரம் பெரியவர்களின் கவனக்குறைவால் குழந்தைகள் ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் அந்த குழந்தை தன்மையே நமக்கு பதற்றத்தை உண்டு செய்துவிடும் என்பதற்கெடுத்துக்காட்டாக ஒரு சம்பவம் கேரளாவில் நடந்துள்ளது. திருவனந்தபுரம் அருகே வெங்கானூரில் நந்து என்பவர் தனது காரை தண்ணீர் விட்டு கழுவி கொண்டிருந்தார். அப்போது காருக்குள் அமர வைக்கப்பட்டிருந்த அவரது 2.5 வயது மகன் ஆரவ் திடீரென அதன் சாவியை அடுத்த காரின் கதவுகள் மூடிக்கொண்டன. அதிர்ந்து போன நந்து டூப்ளிகேட் சாவியை தேட அது கிடைக்கவில்லை. அதனால் தீயணைப்பு துறையினரை அழைத்தார். அவர்கள் வந்து சாவியை எப்படி அழுத்தி கதவை திறக்க வேண்டும் என குழந்தையிடம் கூற அதை பற்றிய கவலையின்றி சாவியுடன் விளையாடிக் கொண்டிருந்தது. மீட்பதற்காக கதவின் கண்ணாடியை உடைத்தால் ஏர்பேக் வெளியாகி அது குழந்தையை தாக்கிவிடும் என தீயணைப்பு வீரர்கள் அச்சப்பட்டனர். இறுதியில் 1 மணி நேரத்திற்கு பின் மாற்றுச்சாவி கிடைத்த பின்பே கதவை திறந்து குழந்தையை மீட்க முடிந்தது. குழந்தை எந்த பிரச்சனையும் இன்றி ஆரோக்கியத்துடன் இருந்தது. காரில் குழந்தைகளை தனியாக அமர வைக்க கூடாது என பெற்றோருக்கு தீயணைப்பு வீரர்கள் அறிவுறுத்தினர். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நான் சொன்னது தவறு அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் விடமாட்டோம். இந்த நீதிமன்ற தீர்ப்பில் சொல்றாங்க, நான் தான் பெட்டிஷனர். தி பெட்டிஷனர் கேன் கெட் அக்யூட்டட் ஆஃப்டர் ட்ரையல் ஆர் குவாஷ் இன் த ப்ரொசீடிங்ஸ், பட் தி கான்ஸ்பிரசி ஆஃப் த சிட்டி போலீஸ் டு foist a false case should be exposed to prevent abuse of law and the Bureau of Investigation. அடுத்தது சொல்றார், ஆனரபிள் ஜஸ்டிஸ் முன்னாடி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்ப இருந்து ஒரு ஐ சுப்பிரமணியம் உங்களுக்குலாம் தெரியும். அவர் தான் வந்து நம்பர் 1 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஃபேமஸான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஐ சுப்பிரமணியம் சொல்றார், தி லேண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் would contend that if the court want charge may be quashed. நான் எந்த இடத்துலையும் என்னை விட்டுருங்க, என் வழக்கெல்லாம் குவாஷ் பண்ணுங்க நான் கேட்கல. நீதி அரசர்கிட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றார், நீங்க குவாஷ் பண்ணிடுங்க, இதுக்கு மேல இதை விசாரிக்க வேண்டியதில்லை. இதுதான் எங்க வரலாறு. நாங்க யாருக்கிட்ட மண்டியிடல, மன்னிப்பு கேட்கல. எங்க பரம்பரை, எங்களுடைய பின்னணி, எங்களுடைய வரலாறு, நீதிமன்றத்துக்கிட்ட நாங்க தவறு செஞ்சுட்டு குவாஷ் பண்ணுங்க. நாங்க இதுதான் காங்கிரஸ் உடைய வரலாறு, எங்களுடைய பின்னணி. இந்த நீதிமன்றத்துடைய ஆணையெல்லாம் படிங்க. எவனோ ஒருத்தர் ஆ ஊன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு அந்த ஆவு பேச்சை கேட்டு இப்படிலாம் பேசுனீங்களா என்ன நடக்கும்? எங்க நீதி அரசர் சொல்லுவார், பேசுங்க, நீங்க பேசுங்க. இவர் வந்து குணசேகரன், ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி, காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க.
தன் மீதான வழக்கு குறித்து அண்ணாமலை அவதூறாக பேசியிருப்பதாகவும் அதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நேரலையில் கூறியதை தற்போது பார்த்தோம்.